பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளைய தினம் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏவான செங்கோட்டையன் தலைமை செயலகம் வருகை தந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலாவது பதவியேற்க தகவல் தற்பொழுது சட்ட தலைமைச் செயலகத்துக்கு செங்கோட்டையன் குறிப்பா என்னன்னா இவங்க அந்த அறுதி பெரும்பான்மை முதல்வரானதுக்கு பிறகு பார்த்தோம்னா சட்டசபைக்கு கொண்டு பொழுது இங்க அந்த அறுதி பெரும்பான்மை வைக்கணும். அந்த ஒரு சூழல் கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த அது மாதிரிதான் பேசியிருக்காங்க. பேச முடியலன்னா அதுக்காக இந்த ஏற்பாடுகள் அதே போல வந்து பார்த்தோம்னா சட்டசபை எப்ப கூடுது அப்படின்னு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க எப்ப சட்டசபை கூடுதுங்கிற ஒரு தகவல்லாம் தெரியாது. அது குறிச்சான ஆலோசனை நடக்கும். அதே போல இன்னைக்கு இப்ப சட்டசபை வந்து பார்த்தா இப்ப ஏன்னா கவர்மெண்ட்லாம் இப்ப பணிகள் செய்யும். தமிழக அரசும் இந்த பதவியேற்பு விழாவை ஏற்பாடு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். எப்பவுமே ஆளுநர் மாளிகைகள் நடக்கும். இந்த சூழல் வந்து இங்க நேரு ஸ்டேடியத்தில் நடத்துறதா இருக்க சூழல்ல எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவரை வந்து யாருமே எந்த அதிகாரியும் அங்க நேர்ந்து சந்திக்காதனால தலைமைச் செயலகத்தில் வந்து இவருடைய தலைமைச் செயலாளரோ இப்போ வந்து சட்டப்பேரவை செயலாளரும் சந்திக்க வந்திருக்காரு. சட்டப்பேரவை எப்ப கூட்டணும் அப்படி அந்த தகவலுக்காக வந்திருக்கோம். ஆனா இது மட்டும் இல்லாம மற்ற அதிகாரிகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா இப்ப முக்கியமா பார்த்தோம்னா பதவியேற்பு நடக்கக்கூடிய சூழல்ல நேரு ஸ்டேடியத்துல எந்த மாதிரியான பதவி பாதுகாப்பு பணி தலைமைச் செயலாளரையும் அல்லது வந்து அவங்க உள்துறை செயலாளர் மட்டும் இவங்களை கூடிய அதிகாரி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இவங்க வந்து கீழே வந்து பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் செங்கோட்டையன் வரும்போது பார்க்கும்போது முக்கியமா பார்க்கப்படுதுல தலைவர்கள் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த வருகை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. தற்போது சட்டப்பேரவை செயலாளர் செய்திருக்காங்க. அது வந்து இந்த செய்திகளை சந்திக்கும் போதுதான் முழு விவரம் தெரியும். அவர் வந்து பார்க்காத விஷயம் என்னன்னா பதவியேற்பு முடிஞ்சோடனே சட்டப்பேரவை கூட்டும் பொழுது எப்பொழுது அந்த சட்டப்பேரவை கூடும் அப்படிங்கிற தகவலுக்காக அதுக்கான ஆலோசனை தான் வந்திருக்காங்க. அதே போல வேற எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் சட்டப்பேரவைகளை வந்து ஏன்னா இதுல என்ன இன்னொரு பேச்சு அடிபட்டு தகவல் வழியா இருக்கு. சட்ட மேலவையும் கொண்டு வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எப்படி அதில் சாத்தியமா என்பது குறித்தான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனைக்காக வந்திருக்காங்க. இப்போ பேச்சு ஆலோசனை முடிவுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு முழு விவரம் வெளிவரும்.